நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அடுத்தது என்னை கொலை செய்துவிடுவார்கள் என மகன் வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து அவரது வீட்டிற்கு ஆயுதம் ஏந்திய போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என மாநகர காவல்துறை அறிவித்தது. அதன்படி சார்பு ஆய்வாளர் தலைமையில் 2 பேர் கொண்ட ஆயுதம் ஏந்திய போலீசார் அவர்களது வீட்டிற்கு அருகே பாதுகாப்பு பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்றுன்னா இப்போ இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எங்கள் அப்பா காய்ச்சோம் அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போது ஸ்டேட் லெவலில் போனதா இப்போ நேஷ்னல் லெவலில் போகலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், ஹெல்மெட் போட்டுட்டு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். அப்போ நான் வெளியே போகிறேன், டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார், யாருன்னு தெரியல. இன்னொன்று, சாவுக்கு பயப்படுறதுலாம் ஒன்றும், சாவுக்கு பயந்துலாம் ஒன்றும் இல்லை. சாவுக்கு அப்புறமா வரப்போகிற பொறுப்பை நினச்சி தான் ரொம்ப பயந்துருந்தோம். நானும் சரி, எங்கள் அப்பாவும் சரி. நம்ம நிறைய பேசுவோம், அதை பற்றிலாம் பேசுவோம், இது எப்படி என்ன வேணால் நடக்கலாம். அப்போல்லாம் சாவுக்கு எப்பவுமே பயந்ததே இல்லை. அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேதனை தான். ஆனால் அதுக்கப்புறமா இருக்கிற பொறுப்பு, எதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், எங்களோட ஒரு குறிக்கோள், அந்த ஒரு கவலையாக தான் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த 4வது எஃப்ஐஆர் போட்டு 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாள் போட்டு எஃப்ஐஆர் 4வது குற்றவாளியாக இன்னும் பிடிக்க முடியல. இத்தனைக்கும் அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்டில் வேலை செஞ்ச பொம்பளை, புருஷனை பிடிச்சிட்டாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. அப்போ வெளியே இருந்தால் என்ன பண்ணுவா, பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸை டைல்யூட் பண்ணுறதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான்.